பொண்ணு மாப்பிள்ளை விருந்தோட பார்ட் 2 வீடியோ தாங்க இது. சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். குழம்புக்கு வறுவலுக்கு நாட்டுக்கோழி எடுத்துட்டேங்க. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி தான் எடுத்திருந்தோம். பிராய்லர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி நல்லா வணங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா காலையிலேயே வீட்லேயே அரைச்சி வச்சுட்டேன். அதை உள்ளே போட்டு நல்லா ஆற வச்சாச்சுங்க. பிரியாணிக்கு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் உள்ளே சேர்த்துட்டு பிரியாணி மசாலா தேவையான அளவு தண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேங்க. அதையும் உள்ளே போட்டு தம் தான் போட்டிருந்தேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா உதிரியாக சூப்பராக வந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா கறி உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செலவெல்லாம் உள்ளே ஊற்றியாச்சு. கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் கறி அரிச்சு வறுவலுக்குமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் சிக்கன் பிரியாணி வித் எக்கோட சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், டாடா.